எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். விக்ரமனுடைய மகன் துருவ் விக்ரம் தன்னுடைய கடைசி நேரத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. துருவ் விக்ரமுக்கு என்ன ஆச்சு, அவருடைய கடைசி நிமிஷத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஃபோனை போட்டு என்ன சொன்னார், எதனால் சமூக வலைத்தளங்களில் இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. துருவ் விக்ரமுடைய அந்த பரிதாபப்பட்ட நிலையை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த குறிப்பிட்ட விஷயம் ஒவ்வொருத்தரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, துருவ் விக்ரமுக்கும் அவங்களுடைய காதலிக்கும் பிரேக்கப் ஆகிருக்கிற விஷயம்தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குது. இவங்களுக்கு இடையிலான பிரேக்கப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் தெரியல அப்படின்னாலும் முழுக்க தவறு துருவ் விக்ரம் மேலே அப்படின்னு சொல்லப்படுது. துருவ் விக்ரம் மிகப்பெரிய ப்ளே பாய் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமும் தற்போது வெளியாகி இருக்குது. ஆனால் அதே அளவுக்கு அவர் ரொம்பவே நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாகி இருக்குது. துருவ் விக்ரமை பற்றி யாருக்குமே தெரியாத ரகசியம் இப்போ வெளியாகி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய பேரை படிக்க வச்சிட்ருக்கிறாராம். அவருடைய ஊரில் நிறைய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் பண்ணியிருக்கிறாராம். இப்படிப்பட்ட துருவ் விக்ரம் இன்றைக்கி லவ் பிரேக்கப்பால் மிக பெருமளவுக்கு மனம் உடைஞ்சு போயிருக்கிறாங்க. உடனடியாக அவங்களுடைய அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்கே பாருப்பா, காதலில் பிரேக்கப் ஆகுது, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நீ பண்ண தப்பை சரி பண்ணு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் துருவ் விக்ரம் அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியல. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு சாப்பிடாம தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறதா ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி இருக்குது. எந்த மாதிரி முயற்சி பண்ணார் அப்படிங்கிற விஷயம்லாம் வெளியே வரல. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. உடனடியாக சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட விஷயம் வெளியே தெரிய வரவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது துருவ் விக்ரமை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கிறேன். அவனை நான் இன்னொரு மகனாக தான் நான் பார்த்துருக்கிறேன். துருவ் விக்ரமை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவன் சூசைட் பண்ணிட்டான் அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கான மனுஷன். அவங்க அப்பா மாதிரியே அவனும் ரொம்பவே மனசளவில் பலமானவன். அவன் ஏன் இப்படி பண்ணான் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக இதை பற்றி அவன்கிட்ட ஒரு நாள் சீக்கிரமாக நான் பேசுவேன். அவன் நல்லபடியாக குணமாயிட்டு வந்த பிறகு அவன்கிட்ட ஒரு நாள் பேசுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நேயர்களே பார்த்தீங்கன்னா, நேயர்களே, துருவ் விக்ரம் பிரேக்கப் ஆகி சூசைடுக்கு ட்ரை பண்ணிவிட்டு மருத்துவமனைக்கு அட்மிட் பண்ண போடுற அந்த ஒரு சுச்சுவேஷனில் என்ன சொல்லியிருக்காருன்னா, உடனடியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட நான் பேசணும்னு சொல்லியிருக்காரு. சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் துருவ் விக்ரம் கேட்டுக்கொண்டதுனால முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொன்னார்னா, துருவ் விக்ரம் முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட, அண்ணா, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். நான் இந்த நேரத்தில் எதுக்கு உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சிஎம் ஆன பிறகும் என்கிட்ட இவ்வளோ அன்பாக பாசமாக பழகிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எனக்கு நிறைய லைஃப் அட்வைஸ் கொடுத்துருக்குறீங்க. ஆனால் அதெல்லாம் நான் மீறி இன்றைக்கி சூசைட் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக நினைப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த விஷயத்தை நான் சொல்ல முடியாமல் போய்டுமோன்னு பயந்துட்டு இப்பயே சொல்கிறேன். நான் ரொம்பவே தைரியமானவன் தானா. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே நான் எப்பயுமே என்னுடைய மனசில் வச்சுப்பேன். ஆனால் இந்த ஒரு மிஸ் ஆகிடுச்சின்னு சொன்ன உடனே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த ரெகுலரான கால்மை கொஞ்சம் கூட, அந்த நிதானத்தை கொஞ்சம் கூட இழக்காமல், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எல்லாமே நீ குணமாயிட்டு வா, நான் பொறுமையாக பேசிக்கலாம், நான் உன் கூட எப்பயுமே இருக்கிறேன், தமிழக மக்கள் கூட நான் எப்பயும் எப்படி இருப்பனோ அதே மாதிரி தான் உன் கூடயும் இருப்பேன், நீ தைரியமாக போயிட்டு வான்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி துருவ் விக்ரம் மீண்டும் நல்லா வந்திருக்கிறாங்க. உடனடியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த நியூஸ் தெரிஞ்சோடனே ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாராம். நேயர்களே, இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? துருவ் விக்ரம் ஒரு லவ் ஃபெயிலியருக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு, சரின்னு நினைக்கிறீங்களா, தவறு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்தில் மறக்காம தெரிவிங்க. நன்றி.